அஸ்வத், எல்லாரோட வாழ்க்கை பயணத்திலயும் ஏதோ ஒரு வகையில உறவுகள் துணையா வந்துட்டு இருப்பாங்கல்ல. நாம வீடுறப்பவும் எழுந்து வாழ்றப்பவும் நம்ம கையை பிடிச்சு சில உறவுகள் கூட வந்துட்டே நமக்காகவே இருப்பாங்க. அப்படிப்பட்ட உறவுகளின் மேன்மையை சன் குடும்ப விருதுகள்ல கொண்டாடிட்டு இருக்கோம். சோ இதுவரை பல விருதுகளையும் நிகழ்ச்சியான தருணங்களையும் பார்த்தோம். அதன் தொடர்ச்சியா இன்னும் பல சுவாரஸ்யமான மற்றும் அன்பான தருணங்களையும் விருதுகளையும் பார்க்க இருக்கும். மக்கள் லட்சக்கணக்கான வாக்குகளை அளித்து அவர்களுடைய மனம் கவர்ந்த நட்சத்திரங்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க. அதற்கான விருதுகளையும் பார்க்க இருக்கும். உலகமெங்கும் வாழும் தமிழ் உறவுகள் அத்தனை பேரையும் சன் குடும்ப விருதுகள் 2025 அன்போடு வரவேற்கிறோம். இது சன் குடும்ப விருதுகள் 2025 வழங்குவோர் ராம்ராஜ் தோத்தீஸ் ஷர்ட்ஸ் பனியன்ஸ், பிருத்வி விமென்ஸ் இன்னர்வேர், தங்கமயில் ஜுவல்லரி, டவ், பொன்வண்டு மேட்டிக் லிக்விட், சத்யா குலுகுலு ஏசி ஆஃபர். சேர்ந்து வழங்குவோர் 999 பிராண்ட்ஸ் லுங்கீஸ் அண்ட் டி-ஷர்ட் காம்போ பேக், சக்தி மசாலா ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ், நாகா டபுள் ரோஸ்டட் ரவா, டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுர்வேதா, லலிதா ஜுவல்லரி, ஆச்சி ஹோட்டல் சாம்பார் தூள். சோ சன் குடும்ப விருதுகள் 2025 அடுத்ததா இன்னொரு சிறப்பு விருது தான் நம்ம பார்க்க போறோம். பவி, பொதுவா பெத்தவங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு என்ன இருக்கும் பசங்க கிட்ட அப்படின்னா அவங்களுடைய எதிர்பார்ப்பு எல்லாத்தையுமே நிறைவேற்றக்கூடிய ஒருத்தனா அவன் இருக்கணும், எல்லாருமே அவனை பாராட்டக்கூடியவனா ஒருத்தனா அவன் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா நல்லவனாவும் இருக்கணும், வல்லவனாவும் இருக்கணும் அப்படின்றது அவங்க எல்லாருக்குமே அவனுடைய மகன் மேல இருக்கக்கூடிய ஒரு ஆசை எதிர்பார்ப்பா இருக்கும். அந்த வகையில இப்ப நம்ம பார்க்க போற கேட்டகரி என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பாசமிகு மகனுக்கான விருது. இந்த சிறப்பு விருது பாசமிகு மகனுக்கான விருதை வழங்குறதுக்காக எவர் கார்ஜியஸ், அவங்கள பார்த்துக்கிட்டே இருக்கலாம், அவ்வளோ அழகா. அண்ட் எல்லாரோட மனசுல அவங்க ஒரு அழகான ஒரு இடம் வச்சிருக்காங்க, இடம் போட்டு உட்காந்துருக்காங்க அப்படின்னே சொல்லணும். அவங்கள பார்த்த உடனே ஓ யா அப்படின்னு நீங்களே சொல்லுவீங்க. எஸ் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், put your hands together to welcome பூர்ணிமா பாக்யராஜ் மேம் அவர்கள். இன்னைக்கு இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் என்னோட வாழ்த்துக்கள், எல்லா வின்னர்ஸ்க்கும் என்னோட ஸ்பெஷல் வாழ்த்துக்கள். அண்ட் ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த குடும்பத்தோட சேர்ந்து இங்கே வரதுக்கு. மேம், இந்த மேடையில் இப்போ நீங்க எங்களோட இருக்கிறதும் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் சிறப்பு விருது பாசமிகு மகன் யாரு அப்படிங்கிறத பார்த்துடலாமா? பாசமிகு மகன் கார்த்திக் ஃப்ரம் அன்னம் மெகா தொடர். அப்பா வளர்த்த பிள்ளை, அப்பா மேல அவ்வளவு பாசம், அப்பாவும் செல்லும் அப்பாவுக்கும் செல்லும், இப்படி அன்ப பொழியும் பாசமிகு மகன் தான் கார்த்திக். நம்மளுடைய சன் குடும்பத்துல புதுசா எங்களோட ஒரு ஃபேமிலி மெம்பரா ஜாயின் பண்ணீங்க. ஜாயின் பண்ணி எல்லாரும் மனசையும் ஜெயிச்சிட்டீங்க. இப்போ அவார்டும் ஜெயிச்சிட்டீங்க. பாசமிகு மகன் பரத் அவர்களுக்கு ஒரு பலத்த கைத்தட்டல் கொடுத்துடலாம். அந்த ஸ்டேஜ் இஸ் யோர்ஸ் பரத். இறைவனுக்கு நன்றி, நன்றி மேம். நான் ஜூனியர் ஆர்டிஸ்ட்லேருந்து வந்தவன் தான் ஒரு 7 இயர்ஸாக. நான் ஃபஸ்ட்டு நடித்த ஜூனியர் ஆர்டிஸ்ட்டில் ஒரு மூவி நடித்தேன். அதில் பாக்யராஜ் சாரோட தான் நடித்தேன் ஆக்சுவலாக. ஸோ ஃபஸ்ட்டு மூவியில் நான் சார் காலில் ஆசீர்வாதம் வாங்கி தான் ஆரம்பித்தேன். ஸோ இன்றைக்கி உங்கள் கையால் நான் விருது வாங்குகிறேன். லவ்லி, சூப்பர். இப்போ தான் பூத்தில் பேச சொன்னாங்க. இப்போ தான் இதை லவ் ப்ரப்போஸ் பண்ணிட்டு வந்தேன். ஐ லவ் யூ சொல்லிவிட்டு எப்போ ஓகேன்னு சொல்லிட்டு என் கையில் வான்னு சொன்னேன். இன்றைக்கே வந்துருச்சு மச்சான். இந்த மாதிரி தான் லவ்லாம் சொன்னால் உடனே ஓகே சொல்லிடுங்க. எப்படி மேனிஃபெஸ்டேஷன்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்கு. சொன்னோடனே ஓகே சொன்ன முத லவ் அங்கே லவ் சொல்லிட்டப்பா. இங்கே காதலிக்கு ஒரு அழகான காதல் முத்தம் கொடுத்துடலாமே. யா, நம்மளுடைய பாசமிகு மகன் அண்ணம் கார்த்தி அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை ஒரு பலத்த கைத்தட்டல் கொடுத்துடலாம். தேங்க்ஸ் மட்டும் சொல்லிக்கிறேன், டக்குன்னு சொல்லிடுறேன். எஸ் தேங்க்யூ கிருஷ்ணா சார் அண்ட் ஆர்கே சார் அண்ட் யூகே சார். இவங்களாம் எனக்கு நிறைய ஃப்ரீடம் கொடுத்துருக்காங்க நடிக்கிறதுக்கு. தேங்க்யூன்னு பண்ணிகிட்டு இருக்கும் போது ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்தாங்க. எல்லோரும் அக்செப்ட் பண்ணிங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் கண்டிப்பாக நிறையா வாங்குவேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ கார்த்திக். கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ வெரி மச் அண்ட் தேங்க்யூ மேம்.
சன் குடும்ப விருதுகள் 2025 எல்லா தயாரிப்பாளர்களுக்கும் நன்றியை தெரிவித்து அவங்கள கௌரவிக்கிறதுக்கான ஒரு மொமெண்ட் தான் இது. தயாரிப்பாளர்கள் எல்லாரும் மேடையில் இருக்காங்க. இவங்களை ஆனர் பண்றதுக்காக we'd like to call Sun TV Network Programming Head Mr. Clement Sir, Sun TV Network Programming Head Mr. Thuran Kandasamy Sir. திரு ரியாஸ் ட்ரீம்ஸ் ஈவென்ட்ஸ், திரு ரெனி ட்ரீம்ஸ் ஈவென்ட்ஸ், மீடியா மேசன்ஸ் திருமதி ரவுஃபா சார்பாக திருமதி பிரதிமா அவர்கள், திரு கிருஷ்ணகுமார் ஐஎன் மூவி மேக்கர்ஸ், திரு திருசெல்வம் தியேட்டர்ஸ், திரு உதயசங்கர் ஆரா கிரியேஷன்ஸ், திரு அன்புராஜா ஏஆர் ஃபில்ம் வேர்ல்ட், KM மேட்ரிமனி திரு மோகன் அவர்கள் சார்பாக திரு ஆனந்த் அவர்கள், திரு குருபரன் விசாகா பிக்சர்ஸ், திரு சனத்குமார் SLN டெலிவிஸ்டாஸ், திரு ராமமூர்த்தி விஷன் டைம்ஸ், திருமதி BR விஜயலட்சுமி சாரிகமா, திரு தியாகராஜன் சத்யஜோதி ஃபில்ம்ஸ், திரு பாலசுப்ரமணியம் மிரக்கல் மீடியா, திரு சதீஷ் குமார் 18 ரீல்ஸ், திரு பரமேஸ்வர ராவ் பீகாக் ஸ்டுடியோஸ், ANS ப்ரொடக்ஷன்ஸ் திரு ஆனந்த் அவர்கள், திரு ரவிச்சந்தர் ஒயிட் லோட்டஸ், திரு சதீஷ் குமார் சிட்ரம் ஸ்டுடியோஸ், தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்யூ எவ்ரிபடி. உங்களால் பல குடும்பங்கள் வாழ்ந்துட்டு இருக்கு. இதே மாதிரி நீங்கள் ஒவ்வொரு வருஷமும் பண்ணணும், ஒவ்வொரு வருஷமும் உங்களை நாங்கள் பெருமை சேர்க்கணும் அப்படிங்கிறது வந்து எங்களுடைய ஆசை. தேங்க்யூ ஸோ மச் ஒன்ஸ் அகேன். தேங்க்யூ ஸோ மச் கிளெமென்ட் சார். தேங்க்யூ ஸோ மச் தூரன் சார். லட்சக்கணக்கான வாக்குகளை பெற்ற உங்கள் அபிமான மனம் கவர்ந்த நட்சத்திரங்கள் வென்றார்களா? தொடர்ந்து பார்க்கலாம். சன் குடும்ப விருதுகள் 2025 சிறந்த சகோதரனுக்கான விருது. ஸோ அக்கா, தம்பி, அண்ணன், தங்கச்சி, இப்படி எல்லா உறவுகளுக்குமே வந்து எந்த ஒரு பாகுபாடுமே இல்லாம அன்பை வந்து சமமா பிரிச்சு பகிர்ந்து கொடுக்கறது வந்து ஒரு சிறந்த அண்ணனுடைய, சிறந்த சகோதரனுடைய ஒரு கடமை அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ அப்படி நம்மளுடைய சன் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிறந்த சகோதரனுக்கு தான் இந்த விருது வந்து போக போகுது. ஸோ இந்த விருதினை வழங்குவதற்காக சிறந்த சகோதரன் 2025 விருதை கொடுக்கிறதுக்காக we'd like to call சின்ராசு and துளசி from வானத்தை போல. உனக்கு எந்த மாதிரி ஒரு அண்ணன் வேணும் அப்படின்னு கேட்டா சின்ராசு மாதிரி ஒரு அண்ணன் தான் வேணும் அப்படின்னு சொல்றவங்க இருக்காங்க. எந்த மாதிரி தங்கச்சி வேணும்னு கேட்டா துளசி மாதிரி ஒரு தங்கச்சி தான்ப்பா வேணும் அப்படின்னு சொல்றாங்க. மறுபடியும் நம்மளோட சன் குடும்ப விருதுகள்ல இந்த மேடையில நீங்க வந்திருக்கிறது எப்படி இருக்கு சொல்லுங்க சின்ராசு. இது எங்கள் வீடு. இன்னைக்கு நாங்கள் இருக்கிறோம். எங்களுக்கு இந்த பேர் வந்திருக்கு. ஸ்ரீன்னு ஒருத்தன் வெளியே தெரியுறான்னா அதுக்கு காரணம் சன் டிவி. இந்த இடத்துல அதுவும் இந்த கேட்டகரிக்கு வர்றதுக்கு நான் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன்னா நான் நிறைய சீரியல்ஸ் நடிச்சிருந்தாலும் இன்றைக்கும் அந்த சின்ராசு இந்த கதாபாத்திரத்தை விட்டு என்னால் வெளியே வர முடியல. அது கதாபாத்திரம்ன்ற சொல்கிறத விட அது அப்படியே உள்ளே போயிடுச்சு. அது இன்னும் அதுலேருந்து வெளியே நான் வரவே இல்லை. இந்த கேட்டகரிக்கு நான் கூப்பிட்டு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இந்த சிட்டிக்கு நான் கால் வச்சப்போ ஒரு வாட்டி எங்கேயோ ட்ராப் பண்ணிட்டாங்க. எனக்கு டொமெஸ்டிக் ஏர்போர்ட் போகிறது கூட எனக்கு தெரியல. இப்போ போனாக்கா எல்லா தமிழ்நாட்டு தெருவுக்கும் இந்த தமிழ்நாட்டு தங்கச்சி துளசி தெரியும். ஸோ அதுதான் டிஃப்ரென்ஸ், அதுதான் என்னோட அச்சீவ்மெண்ட். ஸோ இட் இஸ் பீன் வெரி ஹாப்பி. எப்போவுமே சன் டிவின்றது என்னோட சொந்த வீடு மாதிரி. ஏன்னா சன் டிவி தான் என்னை லான்ச் பண்ணிருக்கு. அண்ட் ஐம் வெரி ஹாப்பி தட் ஐம் ஹியர் டு ப்ரெசென்ட் திஸ் அவார்ட். ஒரு சிறந்த சகோதரன் கிட்ட இருந்து இன்னொரு சிறந்த சகோதரனுக்கு இந்த வருடம் வந்து இந்த விருது வந்து போக போகுது. இந்த விருதுக்கான நாமினிஸ் யாரெல்லாம்ன்றத பார்த்துடலாம். நாமினிஸ் ப்ளீஸ்.
சிறந்த சகோதரன் என் தங்கச்சிக்கு செய்ய வேண்டிய முறைய நான் தான் செவ்வந்தி தொடர் கிருஷ்ணா. அண்ணே என்னன்னு இப்படி பேசுற? புது வசந்தம் தொடர் வேலு. ரொம்ப கொடுத்து வச்சிரு. உண்மையிலே நீ என்னை காப்பாத்திட்ட, ரொம்ப நன்றிடா. அண்ணே என்னண்ணே நீ எனக்கு போய் நன்றி எல்லாம் சொல்லிக்கிட்டு, இது நம்ம ஹோட்டல்ண்ணே. கயல் தொடர் அண்ணா, மூர்த்தி. என் தங்கச்சிக்கு உங்க அம்மா அவ்வளவு பிரச்சனை கொடுத்தும் நீங்க 2 பேரும் பிரிஞ்சிட கூடாதுன்னு தான் நினைக்கிறா. அகலியா இவங்க எப்ப வன்மத்தை மறைச்சு வச்சிருந்திருக்காங்க. மருமகள் தொடர் ஜெகன். சான்ஸ் கிடைக்குதோ அப்பப்பெல்லாம் நம்ம அக்கா தலையில நெருப்பள்ளி கொற்ற மாதிரில பேசிக்கிட்டு நடந்துகிட்டு இருந்திருக்காங்க. எங்க இப்ப என் தங்கச்சி உங்க வீட்டு பொண்ணு. மல்லி தொடர் பத்திரம் பாபு. இப்படி யாராவது பொண்ணுக்கு சொல்லி கொடுத்து வளர்ப்பாங்களா? என் தங்கச்சியால உங்க குடும்பத்துக்கு எந்த களங்கமும் எந்த காலத்திலயும் வராது. சிறந்த சகோதரன் என் தங்கச்சி சொன்னாதான் கரெக்டா இருக்கும். அடாடா. So the best அண்ணன் goes to வேலு from புது வசந்தம். எங்க அண்ணா அன்ப அள்ளி தெளிக்கிறது மண்ண, தங்க பாசத்தில் அவனை தாடிச்சிக்க ஊரல ஆளே கிடையாது. எங்க அண்ணா அன்ப அள்ளி தெளிக்கிறது மண்ண, தங்க பாசத்தில் அவனை தாடிச்சிக்க ஊரல ஆளே கிடையாது. ஏ வீட்டு தலைவி இந்த ஜில்லாவோட அழகி, அண்ணங்காரே அன்றாடம் நனையும். நம்மளுடைய சின்ராஸ் அண்ணன் அண்ட் துளசி அவர்களே ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ so much for presenting this award. ரொம்ப நன்றி. தேங்க்யூ அண்ணா. தேங்க்ஸ்ண்ணா. ரொம்ப நாளாக என்னை ஒரு வார்த்தை வந்து துரத்திக்கிட்டே இருக்கு, எங்கே போனாலும் விட மாட்டேங்குது. நிறைய நாள் அந்த வார்த்தை வந்து கேட்காம என்னோட நாள் முடிகிறதே கிடையாது. அந்த வார்த்தையை சொல்கிறவங்க கிட்ட நான் ஒன்று தான் கேட்டுக்கிறேன், என்ன அப்படின்னா திரும்ப திரும்ப அந்த வார்த்தையை நீங்கள் சொல்லிக்கிட்டே இருங்க. அப்படின்னா தான் என்னைய மாதிரி ஆளுக 100 அடி அடித்து முன்னாடி போயிட்டே இருப்போம், மிகப்பெரிய தன்னம்பிக்கையை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அது என்ன வார்த்தை தெரியுங்களா? இவெல்லாம் ஹீரோவா அப்படின்ற வார்த்தை. அந்த வார்த்தை வந்து ரொம்ப பயங்கரமான கஷ்டத்தை கொடுத்துச்சு, அப்புறம் அதுவே மிகப்பெரிய அனுபவத்தை கொடுத்துச்சு. அதெல்லாம் உடச்சி எறிகிற மாதிரி தான் இந்த அவார்டு இருக்கு. ஒரு சாதாரண ஆளும் ஹீரோவாக முடியும் அப்படின்றது இங்கே மட்டும்தான் நடக்கும். மிகப்பெரிய அங்கீகாரத்தை கொடுத்த சன் டிவிக்கு மிகப்பெரிய நன்றி இது மூலியமா நான் தெரிவிச்சுக்கிறேன். அவ்வளோதான், ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. இதுதான் இந்த மாதிரி ஒரு சந்தோஷமான தருணத்துல உங்களை கொண்டாடக்கூடிய சிலர் உங்களுக்காக ஏவியா ஒரு விஷயம் அனுப்பியிருக்காங்க, நம்ம பார்த்துடலாமா? ஏவி ப்ளீஸ். இவங்கெல்லாம் ஹீரோவா அப்படின்ற மாதிரி நிறைய ஃபேஸ் பண்ணோம். அவனா மெட்ராஸ்ல நடிக்கிறன்ற பேர்ல சும்மா சுத்திட்டு தான் வர போறான். இப்படி என்ன உன் பையனுக்கு இதெல்லாம் தேவையாயி சினிமாவில் போய் டிவியில் போய் நடிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்பாங்க. எங்கள் கிராமத்தில் இருக்கிற எங்கள் வீட்டிலேயே வருத்தப்படாத வாலிப சங்கம் சினிமா எடுத்தாங்க. அப்போயெல்லாம் ஷாம் வந்து ஓடி ஓடி சின்ன பையலாக இருக்கிறபோது அந்த படப்பிடிப்பை பார்த்துக்கிட்டு இருந்தான். அப்போயே அவனுக்கு சினிமா துறையில் போகணும்னு சொல்லி ஒரு ஆர்வம். அந்த ஆர்வத்தினால அந்த லைன்லேயே வந்தான் அவன். சின்ன பிள்ளைலேருந்து படிக்கும்போதே சினிமா தான் லைஃப். அந்த கேரக்டராகவே மாறிடுவார். யாராச்சும் ஒரு நடிகரை பார்த்து அவரை மாதிரி ஆக்ஷன் பண்ணி காமிப்பார். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஆங்கர், அப்புறம் காமெடியன், இப்போது ஒரு ஹீரோ. இவ்வளோ தூரம் அவர் வளர்ந்துருக்காருன்னா எல்லாமே அவரோட டெடிக்கேஷனால தான். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எல்லாத்துக்கும் ஃபோன் பண்ணி சொல்லுவேன், என் பையன் டிவியில் வரேன் பாருங்க. சின்ன சின்ன ரோலில் வந்த என் பையன்
இப்போ ஹீரோ ஆயிட்டாங்கிற போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்கள் விவசாய குடும்பத்தில் வந்து சியாம் இந்த மாதிரி பிறந்து நடிப்பில் இவ்வளோ ஆர்வமாக இருந்து இவ்வளோ அழகாக நடிக்கிறது வந்து எங்கள் ஊருக்கும் பெருமை, எங்களுக்கும் ரொம்ப பெருமை. இந்த அளவுக்கு வளர்ந்து வருவியான்னு நாங்களாம் நினைக்கல. நான் எங்கே போனாலும் எங்கள் ஊர் பையன் டிவியில் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லுவேன். நல்லா நடிக்கிறாரு. எத்தனை வேலை கடந்தாலும் போட்டுட்டு அந்த நாடகத்தை நான் விரும்பி பார்ப்பேன். என் பிள்ளைங்க ஸ்கூல் போனால் கூட சாயந்தரம் வந்தோடனே இந்த நாடகத்தில் என்னம்மா நடந்துச்சுன்னு சொல்லி என் பிள்ளைங்க விரும்பி ஆர்வத்தோடு கேட்பாங்க. நாடகத்தில் யாரை ஒரு திட்டக்கூடாது, வையக்கூடாது. எங்கள் வீட்டு பிள்ளை அவரு. சியாம் சாரிடா, நீ என்ன நடிக்க போறீங்க சொன்ன, நீ என்ன நடிச்சு நான் கிடைக்க போறேன்னு நினைச்சேன். இப்போ கிடைச்ச ஒரு ஹீரோவா நடிச்சு ஒரு ஹீரோ நம்ம ஊருக்கு பெருமை தேடி தந்திருக்கேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா ஹாப்பியா இருக்கேன். சாமண்ணே, உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்க நல்லா நடிக்கிறீங்க. நீங்க எங்க ஊர்க்காரங்களா இருக்கிறது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. ஐ லவ் யூ சாமண்ணா. சுக்காங்கல்பட்டியோட சுக்காவே சியாமுதே. என்னதான் கிராமத்துல பிறந்து வளர்ந்தாலும் சாதிக்கணும்னு நினைச்சாரு, சாதிச்சு காட்டிட்டாரு. சியாம், நம்ம ஊரில் விளைஞ்ச நெல்ல முதல் போக நெல்ல உனக்கு கடவுளுக்கு காணிக்கை படைக்கிற மாதிரி உனக்கு நாங்கள் காணிக்கையை கொடுத்து விட்றோம். அவர் வந்து மென்மேலும் வளரணும்னு எங்கள் கிராமத்தின் சார்பாக கேட்டுக்கிறார். வேலு, உங்க மேல ஒருத்தர் இல்ல, 2 பேர் இல்ல, ஒரு ஊரே உங்களை ஒரு நாயகனாக்கி அவ்வளோ பெருமையா கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் எப்படி ஃபீல் பண்றீங்க? ஐயோ, சொல்ல முடியல என்னால். ஏன்னா நம்மளுக்கு கிராமத்துலேருந்து வந்த பையன் தான் நான். என் கிராமத்து பேரை ஏதாவது ஒரு உலகமே பார்க்குற மேடையில் சொல்லணும்னு தான் ஆசைப்பட்டு இங்கே வந்தேன். லாஸ்ட்டு டைம் நான் அவார்டு வாங்குறப்ப தான் சொன்னேன், என்ன மாதிரி ஒரு கிராமத்தை அடுத்த வருஷம் 100 பேர் வந்து வாங்கினாங்கன்னா அதுதான் எனக்கு கிடைக்கிற மிகப்பெரிய வெற்றின்னு சொல்லியிருந்தேன். அதே தான் இங்கேயும் சொல்கிறேன். என்ன மாதிரி கிராமத்தில் வந்து கஷ்டப்பட்டு வாய்ப்பு தேடி அவங்களுக்குன்னு ஒரு இடத்த பிடிக்கிற எல்லா கிராமத்து பசங்களுக்கும் இந்த அவார்டை நான் சமர்ப்பிக்கிறேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். என் ஊருக்காரவங்க என்னை பற்றி இவ்வளோ பெருமையாக பேசுனது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஹாப்பி, இப்படி பேசியிருப்பாங்க நான் எதிர்பார்க்கல. ஆனால் எப்போ போனீங்க என்ன ஏதுன்னு எனக்கு தெரியல. ரொம்ப சந்தோஷம். ஆக்சுவலி இப்போ நான் கிராமத்துலேருந்து வந்தேன் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? திறமைக்கு கிராமம் நகரம் தெரியாது. அண்ட் அப்படி திறமை எங்கே இருக்கோ அந்த திறமையை அங்கீகரித்து பெருமைப்படுத்தக்கூடிய ஒரு மேடை தான் சன் குடும்ப விருதுகள் 2025. அண்ட் அந்த திறமையை தேடி இப்போ யார் யார் வந்திருக்காங்கிறத பார்த்துடலாமா? பொட்டு வச்ச தங்க கொடம் ஊருக்கு நீ மகுடம். நாங்க தொட்டு தொட்டு இழுத்து வரோம் ஜோரான தங்கரதம். அட நீ தங்க கட்டி சிங்க குட்டி, இனிவோம் பேர சொல்லு பட்டி ரொட்டி. நீ பொட்டு வச்ச தங்க கொடம் ஊருக்கு நீ மகுடம். நாங்க தொட்டு தொட்டு இழுத்து வரும் ஜோரான. ரொம்ப பயங்கரமான மூமெண்ட். இந்த அளவுக்கு நான் எதிர்பார்க்கல. என் ஒய்ஃபு குழந்தைங்கள்லாம் இங்கே இருந்தால் நல்லா இருக்குன்னு எதிர்பார்க்குறேன். கண்டிப்பா. ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த மாதிரி ஒரு இதை நான் பார்த்ததே இல்லை. ரொம்ப சந்தோஷம். சன் டிவிக்கு வந்து இவ்வளோ பெரிய பேர் புகழ் எனக்கு கிடைக்கும்னு நான் ஆசைப்பட்டிருக்கேன். இதெல்லாம் நம்ம நடக்குமா அப்படின்னு கனவுல மட்டும் நான் நடக்கும்னு நினச்சிருக்கேன். ஆனால் இது நேரில் நடக்கும் நான் சத்தியமாக எதிர்பார்க்கல. ரொம்ப முடியல. அதாவது நான் என் ஊருக்காக தான் இங்கே வந்தேன். ஆனால் என்ன தேடி என் ஊரே வந்திருக்குது அப்படின்றப்போ
ரொம்ப முடியவே இல்லை என்னால். ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் தான். இந்த ஒரு நெல் இருக்குல்ல, இந்த நெல்லுக்குள்ள, சின்ன நெல்லுக்குள்ள ஒரு விவசாயி, அந்த விவசாயி தான் குடும்பத்தோட பட்ட கஷ்டம் எல்லாமே இருக்கு. இது உங்க தட்டுக்கு வரும்போது தயவு செய்து வீண் பண்ணாதீங்க, எங்களை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க, வேற எதுவுமே இல்லை. ரொம்ப ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி, ரொம்ப தேங்க்ஸ். சூப்பர் சூப்பர் வேலு. ஆக்சுவலி இங்க இருக்கக்கூடிய ஊர் மக்கள் எல்லாருமே உங்களுக்கு முக்கியமானவங்க தான். ஆனா இதுல 2 ரொம்ப முக்கியமான நபர்கள் இருக்காங்க. அது யாருன்னு பார்த்து கண்டுபிடிங்க பாப்போம். எல்லாம் வந்துட்டாங்க. நல்லா 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 பாருங்க, நல்லா திரும்பி பாருங்க, பார்த்து யாருன்னு சொல்லுங்க. அம்மா சரி அம்மா அப்பா அவங்களுக்கு இதெல்லாம் தெரியாது. அவங்களாம் 10வது கூட அதை கூட தாண்டலை. இதெல்லாம் புதுசு அவங்களுக்கு. இதை இவங்களுக்கு காமிச்சதே எனக்கு பெரிய இதுதான். இந்த மாதிரி மக்களை பார்க்கறது எல்லாமே அதிசயமாக தான் பார்ப்பாங்க. இங்கே அவங்கள கூப்பிட்டுட்டு வந்தது, அதாவது சுக்காங்கல்பட்டி ஊர் மக்கள் சார்பாக சன் டிவிக்கு மிகப்பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த மாதிரி ஒரு கௌரவத்தை எனக்கு யாருமே கொடுக்க மாட்டாங்க, கொடுத்துருக்காங்க. ரொம்ப நன்றி, ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப நன்றி. அம்மா, எப்பவுமே வந்து எல்லா அம்மாவுக்குமே வந்து தன்னுடைய புள்ள வந்து அவர் தான் அழகு, அவர் தான் வந்து ஹீரோ எல்லாமே. இன்னைக்கு உங்க பையன் வந்து சிறந்த சகோதரன் ஹீரோ வேலு. ஸோ அந்த உங்களுடைய புள்ள எங்க எல்லாருக்குமே வந்து ஹீரோ தான். அவர் வந்து இன்னைக்கு ப்ரூவ் பண்ணி நின்றுருக்காரு. என்ன சொல்ல ஆசைப்படுறீங்கம்மா? ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்படி ஒரு மகனை பெற்றிருக்குன்னு சொல்லி எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. என் வயத்துல இப்படி ஒரு பிள்ளை இருந்தாலும் எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. கடவுளுக்கு நன்றி, சன் டிவிக்கும் நன்றி. தானியத்திலேயே அத்தனை வகை தானியம் இருந்தாலும் நெல் தான் அத்தனை வகை தானியத்துக்கும் ராஜாம்பாங்க. அந்த நெல்லே எங்கள் ஊர் பொதுமக்கள் வந்து என் பையனுக்கு பரிசாக கொடுத்ததுக்கு அந்த மதுரை மீனாட்சிக்கு ரொம்ப ரொம்ப வணக்கம். எங்கள் கிராம தேவதை மரிமுத்தம்மா தாய்க்கும் மிக்க மகிழ்ச்சி. வேலு, கவலையே படாதீங்க, இன்னும் எக்கச்சக்கமான வந்து விருதுகள் உங்களை தேடி வந்துட்டே இருக்க போது விடாம வந்து ஓடிட்டே இருங்க. இந்த அன்பு உங்களுக்கு இருந்துட்டே இருக்கும். இந்த குணம் உங்களை எங்கேயோ கொண்டு போய் சேர்க்கும். அண்ட் ஒருத்தரோட வெற்றிக்கு பின்னாடி ஒருத்தர் இருந்தாலே எங்கேயோ போலாம். உங்க பின்னாடி ஒரு ஊரே இருக்கு. நீங்க இன்னும் சாதிக்க வேண்டியது ரொம்ப நிறைய இருக்கு வேலு. வித் தட் வேலுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு இத்தனை பேர் வந்திருக்கீங்க. உங்க எல்லாருக்கும் எங்களோட சன் குடும்பம் சார்பா மனமார்ந்த நன்றிகள். தேங்க்யூ வெரி மச். வேலு, நீங்க மட்டும் ஸ்டேஜ்ல இருங்க, மற்ற எல்லாருக்குமே மிக்க நன்றி. இந்த ஒரு அழகான ஒரு தருணத்துல சன் குடும்ப விருதுகள் 2025ஓட சிறந்த சகோதரனா ஜொலிச்சிட்டு இருக்கக்கூடிய வேலு, இந்த கதாபாத்திரத்துக்கு எல்லா வகையிலுமே பக்கபலமாகவும் உறுதுணையாகவும் இருந்திருக்கக்கூடிய அந்த உன்னத உணர்வையும் இந்த மேடையில கூப்பிட்டு அங்கீகரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறோம். ஸோ அந்த உன்னத உறவை நம்ம இப்போ மேடைக்கு கூப்பிட்டுலாமா? எஸ். ஸோ லெட்ஸ் வெல்கம் பக்கோடா தமிழ் செல்வன் அவர்கள். வேலுவிற்கு உற்ற நண்பனாக இன்ப துன்பங்களில் பங்கெடுக்கும் உன்னத உறவாக இருக்கக்கூடியவர் தான் நம்முடைய பக்கோடா தமிழ் செல்வன். பக்கோடா வந்து பக்கோடாவுக்கு முன்னாடி குருவி, குருவிக்கு முன்னாடி தமிழ். தமிழ்ன்ற பேர்ல இருந்து எனக்கு தெரியும். கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமா நாங்கள் பழக்கம். நட்புன்னா அப்படி ஒரு நட்பு, ஷேர் பண்ண முடியாத அளவுக்கு நிறைய இன்ப துன்பங்கள் எல்லாத்தையுமே கடந்து தான் வந்திருக்கோம். நான் பட்ட அதே கஷ்டத்தை இவனும் கடந்து வந்திருக்கான். ஏன்னா ஒரே டைமில் இருந்தோம்ல, ஒரே டைமில் சினிமாவில் வரும்போது இருந்த கஷ்டத்தை எல்லாத்தையுமே 2 பேருமே ஒரே டைமில் தான் சேர்ந்து கடந்து வந்திருக்கிறோம். எனக்கு கிடைக்கிற எல்லா கௌரவமும் அவனுக்கும் கிடைக்கணும்னு நான் கண்டிப்பாக வேண்டுவேன். இது பண்ணாமல் இருப்பேனா சொல்லுங்கள்?
நான் இந்த மாதிரி ஒரு ஆக்சுவலி இது இந்த மாதிரி கூப்பிடுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நாங்கள் நிறைய ஷேர் பண்ணியிருக்கோம். ஷாம் வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்டேஜில் வருவார் அப்படின்றதுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அந்த ஸ்டேஜை வந்து கட்டாயமாக வந்து ஷாம் வந்து அடைஞ்சிட்டாரு. பட் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்க ரெண்டு பேரையும் ஒரே மேடையில வந்து பார்க்கறதுக்காக. இதே நட்பு என்னைக்குமே வந்து தொடர்ந்துட்டே இருக்கணும். இந்த நட்பு கண்டிப்பா உங்களுக்கு நிறைய வெற்றிகளையும் வந்து கொடுத்துட்டே இருக்கும். Yes. Thank you so much. Congratulations both of you. Thank you very much.